வணக்கம் பக்தர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சௌக்கியமா? இந்த பிரபஞ்ச ஆற்றலும் இந்த இறையாற்றலும் உங்களை உங்கள் வாழ்க்கையும் முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பேணி காத்து கொள்ள உதவி செய்ய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். என் குருவும் என் குருவின் குருவிற்கும் என் குலதெய்வத்திற்கும் என் சுற்றியுள்ள நல்ல ஆத்மாக்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என் உதவி செய்கின்ற நல்ல தெய்வங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து இந்த பதிவிடுகிறேன். என்ன மக்களே, தீபாவளி எல்லாம் நல்லபடியா கொண்டாடுனீங்களா? தீபாவளி நான்லாம் கொண்டாடுறது கிடையாது. அன்னைக்கு ஏதோ சாமி கேமி கொண்டு சுத்த பத்தமா இருக்கிறது, அதோட சரி. ஏன்னா இந்த வெடி வெடிக்கிறது, இந்த சத்தம், காசை கறியாக்குறது, அது மாதிரிலாம் நான் எதுவும் பண்றது கிடையாது. அதனால தீபாவளி சந்தோஷமா போச்சு, ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரைட்டு. இன்னைக்கு திருவண்ணாமலையில வாழ்ந்த மகான் ரிஷி ரமணரை பத்தி எனக்கு தெரிஞ்சு, நான் உணர்ந்தது, நான் அனுபவிச்சது, அனுபவங்கள், அவரு எப்படி உணர்த்துவாரு, செயல்லையா பார்வையிலையா எப்படி செய்வாரு அப்படின்னு நான் உணர்ந்ததை மாத்திரம் நான் உங்கள்கிட்ட பங்கிடுறேன். ஏன்னா நிறைய ரமண ரிஷியரை பத்தி நிறைய பேர் அவர் வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த அதிசயங்கள், அவர் எப்படி வாழ்ந்தாரு, அவர் வாழும் காலத்துல யார் யார் வாழ்ந்தாங்க, அது மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போறதில்லை. ஆனா நான் உணர்ந்ததும் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. என்னடா இது, இவர் எல்லாம் புக்கெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் பார்த்துட்டு சும்மா வீடியோக்காக எடுக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. என் அனுபவத்தை, நான் உணர்ந்ததை நான் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இல்லை எதை சொன்னாலும் 4 விஷயம் சொன்னாலும் அது உண்மையா இருக்கணும், அது உணரணும். இப்படி ஒரு மனிதனா வாழ்ந்து மகானா போயிருக்காரு, அவர் என்ன அந்த பூமிக்கு உணர்த்த வந்தாரு, என்ன சொல்ல வந்தாரு, எப்படி மக்களை வழி நடத்தினாரு, எப்படி மக்களை வாழ சொன்னாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இது மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் பேசினா மக்கள் ஞாபகத்துல இருக்கும். எல்லாம் ஞாபகத்துல இருக்காது, மனிதனுக்கு ஞாபகத்துல இருக்காது. எதுக்காக இந்த மகான்கள் சித்தர்களை பத்தி நம்ம அப்பப்போ அதை பார்க்கணும், வாழ்க்கை வரலாறு பேசணும் அப்படின்னு சொல்றதுன்னா, ஒரு நன்னெறி ஒழுக்கத்துக்கு தான். மனிதன் மறந்துடக்கூடாது, இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்க ஒழுக்கமானது. அப்ப அவன் அவர் 100 நல் விஷயங்களை கடைபிடித்தாரு, சித்தர்களோ ரிஷிகளோ. அதுல ஒரு மனிதன் 2 விஷயத்தை கடைபிடிச்சா கூட அவன் தன்னைத்தானே திருத்திக் கொள்வதற்கும் இந்த பூமியில் சந்தோஷமா வாழ்றதுக்கு அது ஒரு உதவியா இருக்கும். அதுக்கு தான் மகான்கள் செய்த அற்புதங்களையும், அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் வாழ்க்கை வரலாறை பத்தி நம்ம படிக்கணும், பார்க்கணும், செய்யணும், தெரியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பூமி இருக்கிற வரைக்கும் இந்த மகான்களும் சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் பிறந்துட்டே தான் இருப்பாங்க. அது இறைவன் அந்தந்த காலகட்டத்துல யார் யார் எப்படி எப்படி அனுப்பணும், மக்களை அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புவாங்க. அவங்க வருவாங்க, இந்த பூமியில அவதரிச்சு அந்த வந்த வேலையை கரெக்டா முடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியாது, நம்ம பிரச்சனைக்காக போய் அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுட்டு வருவோம், அவ்வளவுதானே. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லாத யாரும் கடல்கிட்டும் போக மாட்டான், கோயில்கிட்டும் போக மாட்டான். பிரச்சனை ஏதோ வருது, ஒரு மன வருத்தம் பிரச்சனை வரும்போது அங்க போறோம். அப்போ அங்க போனோம். இப்ப உடல் சரியில்லை, நல்லா இருக்கும், ஹாஸ்பிட்டல் போறோம். உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போவோம். அப்படி அப்போ கோயிலுங்கள மகானுங்கிட்ட எவ்வளவு ஜனங்க கூட்டம் வருதுன்னா அவ்வளவு பிரச்சனைல இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் விஷயம். அப்படி இன்னைக்கு ரமணர் ரிஷியை பத்தி நம்ம எனக்கு நான் கேள்விப்பட்டது, அதை நான் சொல்றேன். ஏன் இது தொடர்ந்து இது மாதிரி மகான்களை பத்தி பேசின வரீங்கன்னா, நிறைய பேர் கேட்கறாங்க, சாமி இவங்களை பத்தி சொல்லுங்க, அவங்கள பத்தி சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட சுய அனுபவம், சுயமா அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அதுல வர அனுபவங்கள். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியே அனுபவம் இருக்காது. ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள். ஒருத்தர் ஒரு வழியில போயிருப்பாரு, அவர் இது வேணாம்னு சொல்லியிருப்பாரு. ஒருத்தர் உரு வழிபாடு வேணாம்னுவாரு, ஒருத்தர் இல்ல உரு வழிபாடு இருக்கணும்னுவாரு, ஒருத்தர் நீங்க எதுவுமே பண்ணாதன்னுவாரு. இப்படி பல அனுபவங்கள் மூலமா அவங்க இந்த பூமியில வாழ்ந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு இதுக்கு அப்படி வள்ளலாறு அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க.
அதுக்கு போனால் ரொம்ப விஷயம் சொல்ல வேண்டியதான், நான் கொஞ்சம் இதாக சொல்கிறேன் ஷார்ட்டாக. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து திருவண்ணாமலை வந்து எனக்கு அதிகமாக என்னன்னு தெரில. அப்போதுலேருந்து எனக்கு போகிறது வந்து எனக்கு பிடிக்காம இருந்தது. இந்த லாக்டவுன் அப்புறம் தான் போனால், அது வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் போகும்போது என்ன நடந்தது அப்படின்லாம் சொல்லி. அப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த ரமண ரிஷியுடைய அந்த ஆசிரமம் உள்ளே போகிறேன். அப்போ நல்லா தியானம்லாம் பண்ணி நல்லா நான் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக ரொம்ப பவராக இருக்கிறேன். கூட நாங்கள் ஒரு 100 பேரை வந்தாங்க கூட போகிறோம். அந்த உள்ளே போகும்போது ஏதோ நம்ம ஒரு சொந்த வீட்டுக்கு, அதாவது சொந்த வீடுனா சும்மா அப்பா வாங்கினது நம்ம வாங்கின வீடு கிடையாது. நம்ம முற்காலத்து முப்பாட்டம் வாங்கின வீடு, பாரம்பரியமாக வாழ்ந்து அந்த வீடு வாழ்ந்து இருப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கும்போது அதில் போனால் என்ன உணர்வு வரும், அது மாதிரி ஒரு உணர்வு. அங்கே உள்ளே போனோன்னே அந்த மயில் கத்துற சவுண்டு, உள்ளே போகும்போது அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. அந்த ஆசிரமத்துக்குள்ளே இடம் பார்க்கணும், நல்லா செடி கொடி மரம் இயற்கையாகவே அந்த இடத்துல. அங்கே போனால் அங்கேயே இருந்தலாமான்னு ஒரு எண்ணம் வந்து நமக்கு தோணுது. அதுக்கப்புறம் நான் அங்கே கொஞ்ச நேரம் நல்லா உட்கார்ந்தேன். அதோடைய ஆற்றல், சாமியோட ரிஷியுடைய அவர் அந்த தெய்வீக ஆற்றல், அவர் இத்தனை காலம் தவம் கடந்து அவர்கள் உடல்ல அவர் ஆத்மாவை வந்து அந்த ஒளி உருவமா மாத்தினார். இருக்கும்போதே எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி காட்டுல வந்து இந்த உடலை வந்து உடலை காப்பாத்தினாதான் நம்ம வந்து ஆத்மா உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு உடல் வராம நல்லா பாதுகாத்து நல்லா வந்தாங்க. இவர் சின்ன வயசுல இருந்து நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளேயே அவர் எடுத்துக்கிட்டு அவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் தெரிஞ்ச அப்புறம் அவர் தியானம் வந்து உடல் வேறாவ ஆத்மா வேறாவே வாழ்ந்திருக்காரு. நான் உணர்ந்தது அப்படிதான், எனக்கு அவருக்கு காட்டினது எனக்கு அப்படிதான். சின்ன வயசுல அவருக்கு தெரிஞ்சிச்சாரு. அது வந்து அதுதான் உண்மையான ஒரு சித்த வழிபாட்டில் போறவங்க, மகான்களுக்கோ இல்லை தெய்வத்தின் கட்டளைப்படி இந்த பூமியில் அவதரிக்கிற ஆத்மாக்கள் வந்து அந்த ஒரு 7 வயசு 8 வயசுலாம் அவங்க வந்து உணர்ந்துருவாங்க, நம்ம யாருன்னு உணர்ந்துருவாங்க. அவங்க மெச்சூரிட்டி, அவங்களோட அனுபவம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஆத்மா ஏற்கனவே வேற எங்க பயணம் பண்ணி அந்த வேலைகள்லாம் செஞ்சு எல்லாம் வந்திருப்பாங்க. அதை வந்து மறுபடியும் இங்கே தொடர்றதுக்கு தான் மறுபடியும் வந்திருக்காங்க. அதுக்கு தான் இப்போ பண்றாங்க. அப்போ அவர் வந்து அந்த அது ஒரு மாதிரி ஆற்றல். இதுல எல்லாம் இந்த அனுபவம்லாம் நீங்க உணரணும். அறிவியல வந்து இது எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்க இன்னைக்கு இல்லை, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நீ வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்னு கண்டே பிடிக்க முடியாது. ஒரு இயக்கம், அவ்வளவுதான். இப்போ அதுக்கு நிறைய பேர் கேள்வி என்ன, கடவுள் இல்லை இருந்தா காட்டுன்றாங்க. அப்ப எவ்வளவு பேர் மகானுங்களும் காட்ட முடியும், உணர்த்த தான் முடியும். அப்போ வந்து அது ஒரு உணர்வு நிலையில இருக்கு, அதை நீ உணரதான் முடியும். நீ உணர்ந்துட்டேன்னு வெளியே பேச மாட்டேன், வெளியே சொல்ல மாட்டேன், வெளி உலகம் உனக்கு அது அனாவசியம். அப்ப எவனோ எது இது போய் யாராவது வந்து கேட்கறான், கடவுள் இருக்காரா, நீங்க என்ன தியானம் பண்ணீங்க செய்றீங்க அப்படின்னு. இப்ப அவர் வந்து ரமண ரிஷி வந்து மதுரை பக்கத்துல திருச்சூர்ல பிறந்தவர். அவர் பிராமணன் குடும்பத்துல 3வது புள்ளியா பிறந்திருக்காரு. பிறந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர்ப்புல திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு. ரொம்ப நாள் இங்கே வந்து சின்ன பையனா இருக்கும்போதே அவர் ஏதோ மௌனத்திலேயே இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு குரு கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் பாட்டு மௌனத்திலேயே அதுலயே ஒரு அதான் தெய்வ பிள்ளைன்றது. தெய்வம் வந்து வழி நடத்துது. இந்த பூமிக்கு இப்படி ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்தி சில விஷயங்களை சொல்லி உலகம் ஃபுல்லா ரமணரை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல, சாதாரண ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணாம சும்மா இருந்துக்கிட்டு உலகம் ஃபுல்லா பிரபலயமா இருக்காரு. எப்படி ஆனார்? நம்ம எதனோ ஒரு அற்புதம் இதுல செஞ்சாதான் நம்ம வெளியே தெரியும். அவர் வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கும் உலகம் ஃபுல்லா அவரை பத்தி தெரியும். நம்மளோட வெளிநாட்டுல இருந்து நிறைய வந்து அவர் பண்றாங்க. சாதாரணமா கோமணம் கட்டிக்கிட்டு தான் அவர் போவாரு வருவாரு செய்வார். நம்ம சுத்தி இருக்கிற அதான் நாய் இது மாதிரி ஜீவராசிகள்லாம் நேசிச்சாரு. அது வந்து போன்னு கூட கூப்பிட மாட்டாரு, நாயின்னு சொல்ல மாட்டாரு. அவன் அவ அது அப்படிதான் அவர் பேசுவார். அப்படி மாதிரி ஒரு இது அங்க அவர் வாழ்ந்திருக்காரு. அப்ப என்ன பண்றாருன்னா, உடம்பு தான் வேற, ஆத்மா எல்லாம் ஒண்ணுதான். அந்த உடம்பு வந்து அந்த கர்மா கழிக்கிறதுக்கு அந்த உடல் எடுத்து வந்திருக்குது அப்படின்ற ஒரு பார்வை அவர் உணர்ந்திருக்காரு. அப்ப அவர் ஆசிரமத்துல இருக்கும்போது குரங்குங்கெல்லாம் வருமா நேரம் அவர்கிட்ட, ரொம்ப பழகுமா செய்யுமா. அப்ப அவர் சொல்லுவாராம், அதாவது வந்து
குரங்கு செத்துவாங்களாம், செத்தாத அப்படின்வாங்க. ஏன்னா அது வந்து இவரு தெரியுமா, இவர் என்ன நிலைக்கு தெரியுமா, அது போன ஜென்மத்தில் இவர் கூட இருந்தவங்க, அது மாதிரி மகான்கள் சித்தர்கள் ஏதோ ஒரு உருவத்துல உருவாகலாம். இப்ப அந்த சட்டை தான் மாத்திருக்கோம் சொல்லலாம், அவர் பாஷையில, அந்த பரிபாஷையில சட்டை தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த சட்டை போட்டுன்னு இருக்கான், அப்போ அந்த கர்மா கழிக்கிறதுக்கு, இந்த கர்மா கழிஞ்சுன்னா அடுத்து போயிடுவான் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. புலியே வந்து அவர் ஆசிரமத்துக்கு வந்திருக்கு, அப்ப எல்லாம் பயந்துருக்காங்க, புலி சிறுத்தை ஏதோ வந்திருக்கு. அப்ப இவரு கூட நின்றுட்டு போய் சொல்லியிருக்காரு, உன்னை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்களோ, நீ போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உடனே போயிடுச்சு, அதோட மறுபடியும் இந்த பக்கம் வர வரலையா. இது மாதிரி நிறைய அற்புதங்கள் பண்ணிருக்காரு. ஏன்னா மானிடனுக்கு வந்து எல்லாரையும் புரிய வைக்க முடியாது. ரெண்டாவது பூமியில பிறந்த எல்லாருமே மகானா ஆயிட முடியாது, எல்லாருமே சித்தர்கள் ஆயிட முடியாது, எல்லாமே ரிஷிகள் ஆயிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை, ஒரு அனுபவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கர்மா கழிக்கு தான் வந்திருக்காங்க. கர்மா கழிக்கிற வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் மகான் ஆகிறார், ரிஷி ஆகிறாரு, நம்மளும் அப்படி ஆயில நீ கூட உட்காந்து அவர் ஆராய்ச்சி பண்ணேன்னா இறைவன் கொடுத்த உன்னுடைய காலம் வேஸ்ட் ஆகுது. அவர் பேச மாட்டார். அவர் வந்து 18 வருஷம் கிட்ட ஏதோ பேசாம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. உலக மக்களுக்கு வந்து 4 விஷயம் நம்ம வந்து தெரிவிக்கணும்னு சொல்லி அவர் வந்து நீங்க போனீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னா, நீங்க போய் சாமி எனக்கு வந்து இந்த பிரச்சனை நீங்க சொல்ல வேண்டியதில்லை, நாங்க வரும்போதே அவர் மொத்தமா ஒன்று ரீடிங் பண்றாரு. அவருக்கு தெரியும் நீ எதுக்கு வந்திருக்க, என்னத்துக்கு வந்திருக்கன்னு தெரியும். அப்போ அவர் வந்து நீ அப்புறம் போயிட்டு என்னடா இது சாமி பார்க்க முடியல, ஏதோ கும்பிட்டோம் பேச முடியல சொல்லி வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து ஆட்டோமேட்டிக்காக சாலையணும். அப்போ தெரிஞ்சிடும் ஐயா வந்து நமக்கு பண்ணியிருக்காரு சாமி அப்படின்னு. இப்படிதான் நீ உணரணும். அவங்களும் வெளிப்படையா வந்து காட்ட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா இறைவன் வந்து வெளியே வந்து இந்த உலகமே இறைவனா இருக்கிறாரு. அப்புறம் எங்க இந்த ஒரு தனியா வந்து அவர் காட்டுறது? பஞ்சபூதங்களா அங்க இருக்காங்க. இறைவன் தூண்ல இருக்க துரும்புல இருக்க சொல்லிருக்க, என்ன அது? பஞ்சபூதங்கள்ல இருக்காங்க. பஞ்சபூதங்கள பல பிரிவுகளா பல இதா வச்சு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் எந்த குறைபாடு இல்லாம மனிதர்கள் வாழ்றதுக்கான எல்லா விஷயம் நம்ம பாக்குறோம். இங்க நடக்கிற விஷயம் எல்லாமே ஏற்கனவே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. எதுவும் புதுசா தீர்மானிக்க நீ செஞ்ச நான் செஞ்சாலும், நீ எல்லாம் ஒரு நாடகம் நடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு நடிச்சிட்டு இருக்கேன்னு வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க பாஷையில் சொல்ல போனா அதான், தப்பு பண்ணாலும் அதான், நல்லது பண்ணா எல்லாமே இறைவன் செய்யறது. ஒருத்தன் திறனா இருக்கிறான், ஒருத்தன் கொலகாரனா இருக்கானா, எல்லாமே அவன் பண்றதுதான். அதை மீறி நீ வந்து உனக்கு அறிவு அதுக்கு தான் ஆண்டவன் கொடுத்துரு. நான் சொல்லுவேன் எதனா செய்யல, நான் போய் சொன்ன ஒருத்தர் போய் குத்துனா கொலை குத்து பண்ணா நீ படிவியா? உனக்கு அறிவு வேணும்ல. அந்த அறிவை அந்த அறிவை வந்து தூண்டணும். ஆத்மாவுக்கும் அறிவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும். அப்பதான் அந்த ஒரு அந்த மேல்நிலை ஞானம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டும். அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. அவரு தான் அப்படிதான் அவர் மனசுல இருக்கு. அந்த வெளிப்படி அந்த காலத்துல வெளியே சொல்ல முடியாது. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பேரு கடவுள் வந்து இல்ல நான் தான் கடவுள் சொன்னவெல்லாம் கல்லடிக்கு அடிச்சு கொண்டு விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தான் மனித அறிவு இருந்திருக்கு. இறைவன் நமக்குள்ளேயும் இருக்கிறான். இதே ஒண்ணு இல்லைங்க, நீ வந்து எதாவது சொல்லுவாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் சென்றாயேன்ற அது மாதிரி. உன் உன்னோட கர்மா வந்து எவ்வளவு அது தகுந்த மாதிரிதான் உன்னுடைய நடைமுறைகள் நடைமுறை வாழ்க்கையும் உன்னை சுத்தி நடக்கும் எல்லாமே. அப்போ அந்த அறிவு கொண்டு சிந்திச்சு நீ அதுல இருந்து விடுபட்டு வெளியே வந்து இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழணுமோ அப்படியும் வாழணும், ஆன்மீக வாழ்க்கையில எப்படி இருக்கணுமோ அப்படியும் இருக்கணும். அப்பதான் அது வர முடியும். அப்படி வந்து ரமர் வந்து அப்படி இருந்தாரு. அவருக்கு நல்லா தெரியும். இல்லைன்னு வர மாட்டாங்க. அவர் சின்ன வயசுல போய் தியானம் தினமும் கள்ளத்துக்கு அடிப்பான் பசங்க, அவ்வளவு துன்புட்டு இருக்காரு. புகையில போய் தியானத்துல உட்காண்டா நிஷ்டை, அதான் நிஷ்டனும். தியானம்ன்றது ஒரு நிலை. அந்த தியானத்திலேயே உள்ளுக்கு போயிட்டு நிஷ்டை போயிட்டு உன்னை தன்னை தானே மறந்துடும், அந்த உடலையே மறந்துடுவோம் நம்ம. அது மாதிரி நிஷ்டையில இருந்து இந்த பூச்சி கீச்சி கரையெல்லாம் கடிச்சு உடம்பெல்லாம் வந்து புண்ணாகி அந்த புகையில எல்லாம் உட்கார்ந்து வந்திருக்க ரொம்ப நாளா. அப்போ இவருக்கு மேல பெரிய திரு சேஷாத்திரி சுவாமி திருவண்ணாமலையில இருந்து இப்ப இருக்கு, அவர் ஆசனம் பக்கத்திலே இருக்கு. அவரு தான் சொல்லி இது மாதிரி இருக்கா போல அவர் கூட்டிட்டு வந்து வெளியில இது பண்ணாங்க அப்படின்னு சொன்ன அப்புறம் வெளியே கூட்டு வந்துச்சு. அவர் வந்து அப்படி ஒரு இது மேல்நிலை ஞானத்துல இருந்ததுனால யார்கிட்டையும் அவர் பேசினதுல ஒண்ணும் கிடைக்காது. சும்மா இரு, அதுதான் சும்மா இருன்னு. என்னது அவர் தியானம் பண்ணதுதான் பாருங்க, தன்னை மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். இந்த உடலை மறந்துடுவாங்க.
அந்த ஆத்மாவையும் அந்த உடலையும் பிரிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை தான் இன்னைக்கு வந்து தியானம் பண்ணி இந்த குண்டாலினி அது இதுன்னு சொல்லி பிரிச்சு மலை சேர்க்கணும். நினைச்சா பிரிச்சுக்கலாம், நினைச்சா சேர்த்துக்கலாம். ஒரு உடல் வேணாம்னு சொன்னா அதை சட்டை கட்டுறது, அது விட்டுறணும். அப்ப ஆத்மா தானே வந்து இன்னொரு உடல், நல்ல உடல் அந்த ஆத்மா பிரியுதுன்னா அந்த உடல்ல போய் இணையக்கூடிய அந்த சக்தி ஆற்றல் இருக்கணும். அதை வந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க. ஆமா, உள்ளுக்குள்ள வெளியே தெரியாது. அது வந்து பாமர மக்களுக்கு சொன்னா புரியாது. அது உணரணும். அது உணர்ந்தாதான் அது தெரியும். இப்படிதான் அவங்க பயிற்சியில் உண்டாகி போயிருக்காங்க. அவர் வந்து ரமண ரிஷி வந்து ஒரு நயன தீட்சை தான் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. நல்லவன் கெட்டவன், கேட்கறவன் கேட்காதவன் எல்லாருக்கும். அங்க வந்தா அவர் ஸ்பாட்டுக்கு வந்தா அவர் நினைச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துடும். அப்படியாப்பட்ட ஒரு ஞான நிலையில தான் அவர் அவருடைய பயணத்தை வந்து பயணம் செஞ்சிருக்காரு. சிறு வயதிலேயே வந்து தாய் தந்தை என்றெல்லாம் அவங்களாம் ஒரு ஆத்மா, அவ்வளவுதான். அது தாயாருட்டும் தந்தையாருட்டும் அப்படின்னு. அவங்க தாயார் கூட இப்ப வீட்டை விட்டு இவர் வெளியே வந்துட்டாரு. வந்துட்டு அப்புறம் திருவண்ணாமலை வட்டா யாருக்குமே தெரியாம இருந்தது. அது தெரிஞ்சு அப்புறம் கேள்விப்பட்டு ஒரு 18-20 வருஷம் முன்னாடி அதுக்கப்புறம் நேராக போய் அவங்க அம்மா நீ வந்து நீ எவ்வளோ அழுது எல்லாம் பண்ண விட அப்போ மௌனமா இருந்தாரு. அப்போ மௌனமா இருந்து அப்புறம் எழுதி காட்டுறாரு. இது வந்து விதி, இது விதியை மாற்ற முடியாது, இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்ட விஷயம், இது அப்படிதான் நடக்கும், அதனால அழுகுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இத்தனைக்கும் பிராமண குடும்பத்துல பிறந்த அவர் பாருங்க, அந்த ஞானம் அதுக்கு வந்திருக்கு. சும்மாலாம் எல்லாருக்கும் வந்துடாரு, சும்மாலாம் இருந்திருக்காரு. இப்போ வந்து பாதிலாம் நான் 50 வயசுக்கு மேல போறவங்களாம் ஏதோ ஒரு கஷ்டத்துல மாட்டினா அவன் செஞ்ச தப்பு அதில் மாட்டிங்கன்னா அதுல இருந்து மீள்றதுக்காக அந்த இறை வழிபாட்டுக்கு போய் மனசு நிம்மதி வரும், ஏதோ நம்ம அதுல போனா நமக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சு அதுல போய் அதுக்கப்புறம் அதுல உள்ள நுழைஞ்சி ஆன்மீகவாதியா மாறவங்க தான் இப்ப நிறைய பேர். அவர் அப்படி கிடையாது. பிறந்தப்பமே ஒரு சிறு வயதுல இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இதை ரொம்ப தூங்குவாராம். தூக்கம் வந்தா பயமா, தூங்கிட்டானா அவருக்கு என்ன பண்ணாலும் தெரியாதான். பசங்களாம் என்ன பண்ணாலும் இவங்க ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்களாம் ரமண ரிஷி. தூங்கிட்டா தூங்கி வச்சு நல்லா அடிச்சு எடுத்து மறுபடியும் போட்டுருவாங்களாம். அப்ப கூட தெரியாதா இருக்கும். அப்புறம் ஏஞ்சி பார்த்தாதான் உடம்பெல்லாம் அடிபட்டு புழுடா இருக்குமா, அப்படி மாதிரி இருந்திருக்கு. படிப்பெல்லாம் நல்லா படிச்சிருக்கேன். அந்த காலத்து எஸ்எல்சி ஏதோ படிச்சிருக்கேன். அப்ப இந்த வாத்தியார் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு போயமோ செயலியோ ஒரு 3 வாட்டி எழுதிடுவான்னு சொல்லிட்டு 2 வாட்டி எழுதி 3 வாட்டி எதுக்கு இது மாதிரி சொன்னாங்க, வேஸ்ட் ஆச்சு அப்படி தூக்கி போட்டாராம். இது படிக்க தேவையில்லையே அந்த அப்படின்னு இது இப்படியே படிக்க தேவையில்லை சொல்லி வந்துக்கிறேன். அப்போ அவருக்கு வந்து இறைவனுடைய பிள்ளை அவரு, அதனால அந்த ஞானம் வந்துச்சு, அதனால எடுக்கப்பட்ட சாதாரண மனுஷங்க அப்படி இருக்க முடியாது. அவர் ஏற்கனவே வந்து எல்லாம் டிகிரி எல்லாம் வாங்கிட்டார் போன ஜென்மத்துல. இந்த ஜென்மத்துல பாரட்ல வந்திருக்காரு. நம்ம இப்பதான் எல்கேஜி பண்ணிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இன்னொரு புரிதல் வேற, அன்னைக்கோட மனித புரிதல் வேற. அப்படி அவர் ரொம்ப சித்து வேலை வந்து மிராக்கல் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் பண்ணிருக்காரு. அப்போ வந்து ஒருத்தர் ஒரு பக்தர் வந்து கேட்டிருக்காரு, என்னன்னா சாமி நீங்க வந்து என்ன சாமி நீங்க வந்து இப்படி இருக்கீங்க, உங்களை வந்து எல்லா மகான் எல்லாம் சொல்றாங்க, நீங்க யாருன்னு காட்டுங்க அப்படின்னு. அப்போ வந்து அவரை வந்து ஒரு ஒளி உடலா காட்டியிருக்காரு, ஒளி உடலா காட்டியிருக்காரு சார். அப்போ வந்து என்ன அர்த்தம்னா ஒளியா ஆயிட்டாரு. சும்மா அந்த உடம்பு, அந்த ஆத்மாவும் ஒளி, ஆத்மா ஒளியா இருக்காரு. அந்த கர்மா கடிக்கிறதுக்காக அவர் அந்த உடல்ல இருக்காரு, அவ்வளவுதான். அதனால அந்த உடலுக்கெல்லாம் அவர் அக்கறை கிடையாது. சாப்பாட்டுல உப்பு இருக்கா இல்லையா பார்க்க மாட்டாரு, கிடைச்சதை சாப்பிடுவாரு, அப்படி பழக்கப்பட்டாரு. எது மேலுமே பற்று கிடையாது. அப்படிதான் அவர் வாழ்ந்திருக்காரு. அப்படிதான் ஜி.கே. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவர் காலகட்டத்தில் ஒருத்தர் இருக்கும்போது அவர் ஆன்மீக ஆராய்ச்சியில இருந்தாரு. அவரும் ஒரு இது மாதிரி அவர் கேட்டிருக்காரு, சாமி நீங்க அந்த ஆன்மீக சக்தி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாரு. அப்படி கேட்டிருக்காரு, எனக்கு கொடுக்க முடியும், நீ வாங்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த கேள்வியோடு அவரும் போயிட்டாரு ஆராய்ச்சி பண்றதுக்கு. அது மாதிரி வந்து ரொம்ப ஒரு வார்த்தை பேசினா கூட அது மறக்க முடியாது, லைஃப் ஃபுல்லா மறக்க முடியாது. அப்படி வந்து ஒரு வார்த்தை பதில் சொல்லுவார் சாமி. ரொம்ப ஜீவராசிங்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா எல்லாம் இருப்பாங்க. ஒரு
அதே மாதிரி நாய் இதெல்லாம் பக்கத்துல இருக்குமா, நாயின்னு கூழ மாட்டார். அதுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சரியில்லாம நோய் நொடி சொரியெல்லாம் இருக்குமா. ஆனால் கூட இருக்கலாம் கொஞ்சம் அருவருப்பா பாப்பா தெரியுது, அதெல்லாம் அவர் பார்க்க மாட்டேன். அது பாட்டுக்கு வந்து வருமா உட்காருமா பேசும், என்னடா எப்படா இருக்கா நல்லா இருக்கா சரி ரைட்டா என்னடா, அது வந்து சும்மா நக்குமா, அப்படி நக்கிட்டுனா அப்படி போயிடுமா. அப்ப கேட்பாங்களா என்ன சாமி இது மாதிரி இருக்கேண்ணா, இல்ல அது சட்டை அந்த சட்டை போட்டுன்னு இருக்குது அந்த ஆத்மா, நீ அப்படி பார்க்காத இப்படி பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆழமா ஒரு நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கு வாழ்ந்திருக்காரு. அதுதான் ஞானி. சும்மா எல்லாம் ஞானி ஆக முடியாது. அது மாதிரி அவர் அஷ்டமா சித்து பெற்றவர். அஷ்டமா சித்து பெற்றவர். ஒரு வாட்டி வெளிநாட்டுல இருந்து ஒரு கும்பல்லாம் வந்திருக்காங்க. கும்பல வந்து சாமியை வந்து பாக்குறதுக்கு கூட இருந்திருக்காங்க. அப்ப ஒருத்தருக்கு மலையை சுத்தி போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வழி தவறி போயிட்டு வழி தெரியாம சுத்தி நின்றுருக்கு. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னடா ஆளு காணாம விடான்னு சொல்லி கேட்டுனாங்க. இவர் எங்கெங்கயோ சுத்திட்டு வராராம், சொந்தத்திலேயே சுத்தின்னு வராராம். அப்போ சாமி ரமணரு போயிட்டு இங்கேப்பா இப்படி நேரம் போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நேரம் வந்தோம்னா இவர் வந்து சேர்ந்தானே எங்கப்பா போயிட்டே நீ என்ன நீ காணாம போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், நேற்றுல இருந்து காணோம், இன்னைக்கு வந்து இனி இப்படி இரிய என்ன பார்த்தா அப்படி இப்படின்னு கத்துன எப்படி வந்தானே இது மாதிரி நான் வழி தவறிட்டேன். அப்புறம் சாமி தான் என்னை வந்து இனி இந்த ரூட்ல போக சொன்னார்ல. சாமி போக சொன்னாரா? நாங்க நேற்றுல இருந்து சாமி கூட தான் இங்க இருக்கிறோம். காலையில ஆசிரமத்தை விட்டு வெளியே போல, புகையில இருந்து போல வெளியில அப்படின்னும் போது இதுல என்ன தெரியுதுன்னா அவர் எங்க இருப்பாரு தெரியும். அதான் அஷ்டமா சித்து. ஒரு மனிதன் ஒரு சித்தர் வந்து 7 இடத்துல காட்சி கொடுப்பாங்க, 7 இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா அந்த இறை ஆற்றல் ஞானத்தை வந்து அணுவா பிரிச்சு இந்த போட்டோகிராஃபி மாதிரி ஒரு காப்பி எடுக்கணும், அது மாதிரி எடுத்து அவங்க உலாவி விட்டு போயினே இருக்கு அந்த போட்டோகிராஃபி. அது மாதிரி அது என்னோட வாழ்க்கையில அது மாதிரி நடந்திருக்கு. என்னை வந்து ரொம்ப ஒரு அம்மா பக்தி ரொம்ப அவங்க வந்து நேசிச்சாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணி கொடுத்தேன். சில விஷயம்லாம் பண்ணி கொடுத்தேன், எல்லாமே நல்லபடியாக இருந்தது. அப்போ நானும் ஐயா கனகம்பட்டி சுவாமி இருக்காருல்ல, 2 பேரும் நாங்கள் போயிருக்கோம் கனவுல. அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சாமி நீங்க நைட்டு கனவுல வந்தீங்க சாமி. நான் அப்புறம் எங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் அப்படி இருக்கேன். அதே மாதிரி ஒரு வாட்டி என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கோயில் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அந்த கோயில் அம்மன் கோயில் கூட்டமே வரல சாமி, ஆடி மாசம் அப்படியெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. சரிம்மா வரும் போமா நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்ப நான் கேரளாக்கு எங்க போயிருக்கேன். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சாமிக்கு வந்து தீபாத்தனை காட்டி கூட்டமே வரலையே, நம்ம இந்த எல்லாம் கூழு பலகாரம் பண்ணி வச்சுக்கலாம் வரலையே கூட்டம் சொல்ல ரொம்ப மன வேதனையிலே இருக்கிறாங்க. அப்ப நம்ம வெளியே வந்து நிக்கிறாங்களாம், பட்டம் பகல நடந்த விஷயம். அப்போ நான் வந்து அங்க வந்ததாகவும் இந்த விளக்கெடுத்து தீபாத்தனை காட்டி முடிச்சுன்னா ஒரு 50-100 பேர் வந்துட்டாங்க. இவங்க இந்த அதிசயம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு 10 நாள் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. சொன்னாது இது என்ன பகல் இது மாதிரி நடந்ததுன்னா நம்புற மாதிரி இருக்குதா, இதெல்லாம் அசிங்கம், நம்மள மென்டல் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லாம இருக்காங்க. 10 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. ஏமா அழுகுற அப்படின்னா, என்ன மன்னிச்சிருங்க சாமி அப்படின்னா, என்ன தப்பு பண்ணுவீங்க மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல சாமி நீங்க சொன்னீங்க கூட்டம் வரும்னு சொன்னீங்க, லாஸ்ட் நீங்களே வந்து தீபாத்தனை காட்டி கூட்டத்தை வர வச்சிட்டீங்களே, நான் என் கண்ணால நான் வந்து பார்த்தேன், இது சொன்னா நம்பலாம், நீங்க சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. இது நான் எப்படி சொல்றது, இது யாருன்னா சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு. சரிமா விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் நடந்தது, எனக்கே நடந்தது. ஆனா எனக்கும் அந்த இப்ப ரமண ரிஷியர் வந்து நான் எப்படி உணர்ந்தேன், நான் அவர் வந்து நிறைய அற்புதங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒன்னு சொன்னா உங்களுக்கு கதை மாதிரி இருக்கும், சந்தேகம் வரும் செய்யும் அப்படின்னா, அதாவது உணர்ற சக்தி இருக்கணும். உண்மையிலேயே எனக்கு இறைவன் அதோட இது எனக்கு கொடுத்துருக்கேன். ரமண ரிஷியர் வாழ்ந்தாருன்னா இப்ப அவருக்கு நான் அவரு அந்த சரீரத்திலேயே அந்த ஆத்மா கூட நான் கலந்து நான் உணர்ந்து நான் கூட பேசுறேன். அவர் என்ன நிலையில இருந்தாரு, என்ன பேசினாரு, என்ன வந்தாரு, எது சொல்லக்கூடாதுன்னு இருந்தாரு, எது சொல்ல நினைச்சாரு அப்படின்னு நான் உணர்ந்து சொல்றேன். அந்த உணர்வு தான் மெயின். நான் எந்த ஜீவசமாதிக்கு எங்கன்னா நான் போனோம்னா அந்த ஜீவசமாதியில என்ன ஆத்மா அங்க இருக்குது, என்ன வைப்ரேஷன் அங்க நடக்குது, அந்த வைப்ரேஷன் என்ன செயலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து உணர்த்துவாங்க. அவங்க எனக்கு நல்லா தெரியும். நான் யாரோட வெளிப்படையா நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாரு சித்தருடைய இது. இப்ப நான் அந்த வீடியோனால நான் சில விஷயங்களை சொல்றேன். சாதாரண நான் அதை பகிர்றது கிடையாது. அது வந்து பெரிய
எல்லாம் சாதாரண மனுஷன் அப்படி கிடையாது. எதனா ஒரு அபூர்வம் கிடைச்சா அது 4 பேர்கிட்ட சொல்லி பேர் எடுத்துட்டு எனக்கு தான் அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் மகா தப்பு. நம்ம ஏதோ ஒரு சொற்ப காலம் வந்து இந்த பூமியில வாழ்றோம் போறோம், அவ்வளவுதான். இது உலகம் நமக்கு ஆனது இல்லை, எல்லாத்துக்கும் ஆடலாம். எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இந்த உலகத்துல வாழ்ந்துருக்கு, அதுக்கான உலகம் நமக்கு மாத்திரம் கிடையாது. அப்படி அதை உணரணும். எனக்கு அந்த உணர்தெல்லாம் எனக்கு ரொம்ப, அதனால எனக்கு ரமண ரிஷி கிட்ட வந்து போகும்போதெல்லாம் கண்டிப்பா அங்க போவேன், தியானம் பண்ணுவேன். தியானம் இல்லை, அங்க போனாலும் போதும், அந்த வைப்ரேஷன் எங்களுக்கு வந்து அது டக்குன்னு வந்து கேட்ச் ஆயிடும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இடம் எனக்கு. நிறைய பேர் நான் வந்து கோயிலுக்கு போனோட உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட அப்படின்னு நினைக்க மாட்டேன். கோயிலுக்கு அந்த மண்ணில் நிற்பேன், கோயிலை சுத்துவேன், கோயிலுக்கு கோபுரம் நல்ல இயற்கையை ரசிப்பேன் அப்படின்னா அதுவே எனக்கு ஆத்ம சந்தோஷமா ஆயிடுச்சு. அதே மாதிரி ஜீவசமாதி போவேன். இந்த ஜனங்கள்லாம் அதிகமாக தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அப்போ போவேன், எல்லாம் ஜனங்களும் முன்னாடி முந்தி அடிச்சுட்டு போவாங்க, குயில போய் நிற்பாங்க. அந்த சமாதி கிட்ட போய் உட்காந்து தியானம் பண்ணணும், அப்போதான் நமக்கு சாமி வந்து நம்ம அருள் பாலிப்பாரு, நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க உட்காந்து வீட்டில் உட்காந்த இடத்துலயே நீங்க வந்து எல்லாத்தையுமே வரும், உன்னை தேடி வரணும். அதான் உண்மையான ஆன்மீகம். அப்படி யாரும் இல்லை, நம்ம யாருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படிதான் எனக்கு வந்து ரமணர் வந்து எனக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி நான் பேசணும். இந்த வீடியோல வந்து நான் ரமணருடைய அதிசயங்கள் அது மாதிரிலாம் சொல்லலாங்கட்டி அவர் நிறைய விஷயங்கள் எதை சொல்றது எதை சொல்ல முடியாது, அதை சொல்லதான் நினைச்சேன் நான். அது எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வீடியோல, அதை நீங்க பாத்துங்க. என்ன அனுபவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வந்து நான் பகிர்றேன், வேற ஒன்றும் இல்லை. அங்க போனா நான் என்ன உணர்றேன். இப்ப நீங்களும் போறீங்கன்னா ஒரு பிரச்சனைக்காக போவீங்க, சாமி கிட்ட போய் ஐயோ இந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அதே சொல்லுவேன். நாங்க அப்படி போறது கிடையாது. நாங்க ஒரு பரதேசி மாதிரி போறோம். வெளியே பாக்குறது தான் அப்படியே காய் வேஸ்டி பண்ணு போவோம். உள்ளுக்குள்ள பார்த்தோன்னா பிச்சைக்காரன் மாதிரி பரதேசி மாதிரி இருக்கு எங்க மனசு. அது அப்ப அவங்க வந்து அது ஐக்கியமாயிடும். ஆனா நீ உள்ள போகும்போது வந்து வெளியே நல்லா ட்ரெஸ் போட்டு டிப் டாப்பா இருந்தணும், உள்ளுக்குள்ள கனமா நீ வந்து உன்னோட பிரச்சனைகளை உன் கர்மா வச்சுட்டு போனா எப்படி கிடைக்கும்? நீ கேட்கறது ஒண்ணு கொண்டுதான் கேட்க போற. உன்ன மாதிரி எத்தனை பேர் உட்காந்து கேட்டுக்கிறாங்க. அது கிடையாது. அப்படியெல்லாம் அவங்க நினைச்சிருந்தா மகான்கள் நடந்திருக்கேன். இந்த பூமியில நல்லதும் கெட்டதும் ஒண்ணும் கிடையாது. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், எல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும். யார் என்னென்ன விதியின் படி நடக்கணும்னு விதி இருக்குதோ நடக்கும். அதுல விதிகளுக்கு மகான்கள் ஞானிகள் தன் அறிவை வந்து செம்மைப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டா அதுல வரகொன்ற அறிவியல் தெளிவு அது வந்து ஆத்மாவுக்கு வந்து அது சென்றடையும் போது அந்த ஆத்மா ஒன்றும் பரிமாணம் அடையும். அந்த பரிமாணம் அடைஞ்சு முழுமை அடைகிற வரைக்கும் அந்த உடல் இருந்தா அது இருக்கும். உடல் இல்லைன்னா அந்த ஆத்மா அடுத்த பரிமாணத்துக்கு அடுத்த வாட்டி அங்க போயிடும், அடுத்த பிறவி எடுத்து போயிடும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிளான விஷயம். இந்த உடல் வந்து அன்னமய கோஷம். நம்ம சாப்பிட்ற உணவுனால இந்த உடலை வளர்த்துக்கிட்டு இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு, இந்த சம்சார வாழ்க்கைக்கு நம்ம தேவையான வழிகளை நம்ம செஞ்சு, நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம வந்து வளர்த்தாங்களோ, பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்களோ, இன்னும் கலாச்சாரம் சொன்னாங்களோ அப்படி வாழ்றதுக்கான உடல். ஆத்மாவுக்கு அதெல்லாம் கிடையாது. அது வந்து இப்ப எப்படி பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கு? தண்ணியா இருக்கு, மண்ணா இருக்கு, காத்தா இருக்கு, நெருப்பா இருக்கு, ஆகாசமா இருக்குது, அவ்வளவுதான். இதுல ஏதோ ஒரு நிலையில இந்த ஆத்மா சூழ்நிலையிட்டே இருக்கான், நிக்காது. அதுக்கு அப்படிதான். ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, அந்த மகான் எப்படி வாழ்ந்தார், அந்த ரிஷி, அந்த மகான் எப்படி வாழ்ந்தார்? ஒண்ணுமே கிடையாது, வீட்டை விட்டு ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே நடந்திருக்குது. 10 சிஷியர்கள் நடந்திருக்காங்க, அவங்க டைல சாப்பாடு நடந்திருக்கு, நல்லது கெட்டு நடந்திருக்கு. எப்படி நடந்தது? நாம ஓடி உழைச்சு கூட பணம் சம்பாதிச்சாதான் வீட்டுல 10 வரலாம். அவங்க வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க. வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா தான் போனாங்க. அவர் எல்லா கர்மாவும் வாங்கிக்கிட்டாரு. அதனால வந்துதான் அவருக்கு ஒரு நோய். அவரு இந்த உடலும் ஆத்மாவும் பிரிச்சு வச்சதுனாலதான் அந்த நோயில அவருக்கு ஒரு தீராத ஒரு நோய் ஏற்பட்டார். அதுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த மயக்க மருந்து கொடுத்தா போனோம். அதெல்லாம் வேணான்ட்டு அவர் கண்ணால பாத்துனுங்கிறார். ஏன்னா அவருக்கு வழியில ஆத்மாவை பிரிச்சுறாரு. உடல் வேறு ஆத்மா வேறுன்ற ஒரு கணக்கு அவருக்கு, சாமி. அதே வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா, உடல் இருக்கணும், உடல் இருந்தால் தான் இந்த ஆத்மா அங்கே அதை செய்யும்.
இல்லைன்னா உடல் இல்லைன்னா ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லுவார் அவர். இது மாதிரி நிறைய அற்புதங்கள் அவர் பண்ணியிருக்காரு சாமி. முக்காலத்தையும் உணர்ந்தவர் அவர். எது நடக்க போகுது, எது நடக்கக்கூடாது, என்ன எல்லாமே அவருக்கு சாமிக்கு அத்துப்படி. அதெல்லாம் ஒண்ணுமே இது இல்லை. பட்டுட்டு அந்த ஏதோ கடமைக்காக அவர் கூட சில பேர் வச்சுட்டு அப்படி இருந்தாரு கட்டி. மற்றபடி அவர் அவரு இறைவன் தான் அவரை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்காரு. நீ கொஞ்ச காலம் போய் இப்படியெல்லாம் நீ இந்த நெறிமுறைகளோட இருந்து மக்களுக்கு இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்து மகான் ஆனாரு, இது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தார். அவர் இந்த நம்ம திருவண்ணாமலை மலையே சிவனா நினைச்சாரு. கோயில் கட்டியிருக்காங்க, சிவலிங்கம் வச்சிருக்காங்க. ஆனா மலையே அது லிங்கம் சிவன் அப்படின்தான் நினைச்சிட்டு அவர் சாமி நீங்க லிங்கத்தை கும்புறது, கோயில் வழிபாடு பண்றது, பூஜை பண்றது எல்லாம் அவரு மறுக்கல, பண்ணுங்க தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வழியில ஒருத்தவங்க பூஜை புனஸ்காரம் பண்ணி திருப்தி அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு ஞானம் அடைவாங்க. ஒருத்தர் மந்திரங்கள் ஓதி மந்திரங்கள் யாகங்கள் வளர்த்து அப்படி பண்றவங்களும் இருக்காங்க. சில பேர் சில வழிபாடுகள் பண்ணி அதுவே இறைவனா பாவிச்சு அதுலயே ஐக்கியமாகி அந்த ஆத்மா அதை நம்ப வச்சு அதை சந்தோஷம் அடைகிறாங்க. அப்ப ஆத்மா திருப்தி அடைகிறாங்க. இப்படி வழிகள் தனித்தனி வழி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில அது மாதிரி வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் அதான் சொல்றாங்கல்ல, தூண்லயும் இருக்க துரும்புல இருப்பாங்க. நீ கல்ல நினைச்சா கல்லு, கடவுளை நினைச்சா கடவுள். ஆனா இதுக்கான வழிமுறைகள் வேணும். ரமண ரிஷிக்கெல்லாம் அவரு குரு கிடையாது. அவர் குருவா யார் ஏத்துக்கணும்னு தெரியாது. ஆனா குரு இல்லதான் சொல்லுவாங்க. இவர் சுயம்பா வந்தவர் தான். இடையில சில பேர் அவருக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கலாம். அவர் காலகட்டத்துல நிறைய அவர் கூட பழகணும் நிறைய விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அவருடைய பக்தர் ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, இவர்கிட்ட சாமி கிட்ட வரவங்கலாம் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வச்சிருக்கலாம். இப்படி ஒருத்தர் வந்தபோது அவர் ரொம்ப வசதி கொஞ்சம் கம்மியாகி பழம்லாம் வாங்கிட்டு கொடுக்க முடியாம எல்லாம் பழத்தை வச்சாலும் இவன் பழத்தை வைக்கலையா, அப்படியே கூணி குருவி உட்காந்து அப்படி. அதுக்கப்புறம் வராமே போயிட்டு நின்றாங்க. நின்று வீட்டில் உட்காந்து நம்ம சாமியை பார்க்க முடியலையே, எல்லாரும் பழம்லாம் வாங்கி கொடுக்க நம்மளால கொடுக்க முடியல, நம்ம வசதி இல்லையே. ஆனா சாமியை நம்ம பார்க்கணும்னு மனசுக்குள்ள அழுகுறோம். அப்போ ஒரு நாள் திடீர்னு நம்ம போக முடியாது, போனா அசிங்கமா இருக்குது, நமக்கு கையில எதில் போனா எப்படி பண்றது அப்படின்னு நினைக்கும் போது அவரே ஒரு நாள் வீடு தேடி வந்துட்டாராம். அப்போ சாமி நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்களா சாமி, ஏப்பா வரலன்னா என்ன இது மாதிரி சாமி, எல்லாரும் பழங்கள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, என்னால முடியல, எனக்கு அந்த வசதி இல்லை, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கனால என்னால வர முடியல சாமி, நான் உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல, நான் டெய்லியும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி நீங்க என்ன தேடி வந்துருக்கீங்க சாமி, சரிப்பா அவங்களாம் பழம்லாம் வாங்கிட்டு வந்தா நீ உன்னையே எனக்கு கொடுத்துருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அருள் பாலிச்சிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு ஆளையும் அவர் கரெக்டா கவனிச்சு யார் உண்மை சொல்றாங்க, யார் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஆங்கிலம், மலையாளம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பாஷைகள்லாம் படிப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த வெளிநாட்டுல ஆன்மீகத்தை ஆராய்ச்சி பண்ணா இந்தியாவில் சொல்லிட்டு ஒருத்தர் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் இவர்கிட்ட ஆன்மீகத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா பேசியிருப்பாங்க. பேசும்போது இவரு நல்ல கருத்து சொல்லி எல்லாம் பண்ணா அவருக்கு வெளிநாட்டுல போய் புத்தகம்லாம் போட்டா ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அங்கிருந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி காந்தி மேல பக்தி கொண்டவர். இவர் காலகட்டத்துலதான் காமராஜர் இருந்திருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ நேரு இருந்திருக்காரு. ஆன்மீகத்திலேயே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்துல வாழ்ந்திருக்காரு. காந்தி இறந்துட்டாருன்ற ஒரு கேள்விப்பட்ட அப்புறம் ஆசிரமத்தில் அவர் அன்னைக்கு ரொம்ப மௌனமா சோகமாவும் கண்ணீர் வடிச்சிருக்காரு சாமி. அப்ப என்னன்னா உலகத்துல எல்லா விஷயமும் தெரியுது அவங்களுக்கு. உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் ஞான திருஷ்டியில கண்காணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில இப்ப காந்தி இருக்கான்னா ஒரு அரசியல்ல மக்களுக்கு இப்படி பண்றதுக்காக பண்ணி இப்படிதான் ஆண்டா ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல ஆள் போட்டு பண்ணி நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. இல்லைன்னா அந்த பூமி தாங்காது. மக்கள் காட்டு மிராடித்தனம் ஆயிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு மகான்கள் பூமியில பிறக்காம போயிருந்தாலும் அவங்க ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் புத்தகமா நூலா பதிய வச்சு அந்த அனுபவங்களை மக்களுக்கு பரப்பாம போயிருந்தாலும் மக்கள் ரொம்ப மிருகத்தனமா மாறி ரொம்ப அழிஞ்சு போயிருக்கும். அதனாலதான் இது மாதிரி
மகானுங்க அந்த காலகட்டத்தில் அனுப்பிச்சு விட்டுருக்கான். இறைவனுக்கு நம்மளுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கான். அப்படிதான் அந்த ரமனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அவருடைய வாழ்க்கை நீங்க கேட்க ரொம்ப ஆனந்தம். என்னோட ரொம்ப அழகா தெளிவா சொல்லணும்னா யூடியூப்ல நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்க்கணும். நான் இது எதுக்காக சொன்னேன்னா, எதுக்காக இவரை பத்தி நான் சொன்னேன்னா, என் அனுபவத்துல இவர் யோகிராம் சரத்குமாரோடைய வீடியோ முன்னாடி போட்டதுக்கு அப்புறம் அதோட தொடர்ச்சியாக சொல்ல, யோகிராம் சரத்குமார் ரமண ரிஷி அவர்கிட்ட போய் அங்க ஆசனத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் அனுமதி கொடுத்துருங்க. அப்போ உட்காரு ரொம்ப பேச மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ அந்த தெளிப்பேச்சு சொல்லலாம், அது மாதிரி ஏதோ ஒரு இது இருந்திருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க. மகான்கள் நீங்க நேரா பேசணும் அவசியமே கிடையாது. எங்க உட்காந்து எங்க இருந்தாலும் பேசிக்குவாங்க, பண்ணுவாங்க. எல்லாமே தெரியும், அவங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதெல்லாம் சாதாரண நீங்க தப்பாலாம் கணக்கு போட்டுறக்கூடாது. சாமி நமக்கு இப்படி இருக்குது அவருக்கு தெரியுமா, சொல்றாரா பார்ப்போம் அப்படின்னு சோதனைலாம் பண்ணக்கூடாது. அவங்க எல்லாம் தெரியும், நல்லது கெட்டது ஒரே சரிசமா பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, வரவங்க எல்லா ஜனங்களும் எல்லாத்தையும் அப்பா உனக்கு இப்படி நடந்துச்சா, உனக்கு இப்படி இருக்குதா, நீ அப்படி கேட்க மாட்டாங்க. தெரியும் அவங்களுக்கு, சைலண்டா இருப்பாங்க. சரி வந்திருக்கான் போகுது, இதுதான் சரி மனசுல வச்சுப்போம். நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவங்களுக்கு தெரியும் அது எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க. ரமண ரிஷியை நீங்க அவரை நீங்க பாருங்க. நீங்க ஏதோ ஒரு சும்மா ஒரு மௌனமா தியானம் பண்ணி நீங்க தியானத்துல அவரை நீங்க கூப்பிட்டு பாருங்க. நீங்க உணர்வீங்க, உண்மையா நிறுவீங்க. அவர் அவரு இருக்கும்போதே அந்த ஆத்மா மொழி வீச ஆரம்பிச்சிருச்சு தெரியல. ஆனாதான் இவ்வளவு தூரம் பிரபலமா இருக்காரு, உலகம் ஃபுல்லா பிரபலமா இருக்கு. அப்ப அந்த ஒளி இந்த பூமியில இந்த உலகத்துல இருக்குது. அப்படிலாம் திருவண்ணாமலையில நிறைய அதிசயங்கள், நிறைய மகான்கள் நிறைய இருந்திருக்காங்க. நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ரமண ரிஷி இப்படி பல சித்திரங்களும் ஃபேமஸா திருவண்ணாமலை சொல்ல பேசிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் இங்கிறதுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அவங்க இந்த உடல், இந்த மனித உடல் இந்த இடத்துல எடுத்துட்டு இந்த இடத்துல வசிக்கணும்னு சொல்லி வசிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க உலகத்துல எங்கன்னா இருப்பாங்க, எங்கன்னா செய்வாங்க. அவங்க ரிஷிகள் மகான் நினைச்சா செய்ய முடியாத ஒண்ணுமே கிடையாது. ஒரு செகண்ட் ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோட போயிட்டு அப்படி உட்காந்து மைண்ட்ல சும்மா லைட்டா அப்படி திருப்பி விட்டு இது பண்ணிடான்னு சொன்னா அது பண்ணிடுவாங்க. அப்படிதான் அவங்க வேலை வாங்க. உங்ககிட்ட நேரம் கேட்க மாட்டாங்க. அவளுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு யோகிராம் சரத்குமார் திருவண்ணாமலை ஃபுல்லா ஸ்ட்ரீட் லைட் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டர் ஏதோ அங்க போய் லைட் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் சொன்னா, அப்போ அவர் சொல்லியிருக்காரு யோகிராம் சரத்குமார் இங்க போ அப்படின்னு சொல்லி. இவர் பாட்டுக்கு என்ன பண்ணிடுற, ரஜினிகாந்துக்கு போயிட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி சுத்து இந்த கிரிவலம் வர பாதையில ரொம்ப இருட்டா இருக்கு, லைட்டு போடணும். அப்படியா, சரி ரைட் ஓகே, லைட்டா அது எவ்வளோ அந்த லைட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு இதை போயிட்டு இவரு ரொம்ப கலெக்டர் ஐஏஎஸ் ரொம்ப என்னடா இது நம்ம எவ்வளோ இன்னும் சொல்ல, எவ்வளோ லைட்டு போறோம்னு சொல்ல, அவர் பாட்டுக்கு நான் கொடுத்துருவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் 10-14 கழிச்சு அவரே ஃபோன் பண்ணி மறுபடியும் கூப்பிட்டீங்க வாங்க, நீங்க எத்தனை லைட்டு எவ்வளோ மொத்தம் அமௌண்ட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லாம நீங்க கேட்டீங்க, நான் அது பண்ணேன், என்ன எவ்வளோ வருவீங்கண்ணே. இல்லை சாமி நீங்க மொத்தம் இவ்வளோ லைட்டு வருது 20 லட்சம் ஆகுது. சரி நான் கொடுத்துறேன் மொத்தமா போப்போம் அப்படின்ட்டு. நீங்க கூட சொல்ல இல்லை, ஃபர்ஸ்ட் லைட்டு போன மாதிரி நான் சொன்னேன் சாமி கிட்ட, சாமி சொன்னா நீங்க கொடுத்துருவாங்கள அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் இவருக்கே சைக்காது. அப்ப அந்த மகான்களுக்கு தெரியுது யாரை செய்ய வைக்கணும், யார் எப்படி செய்வாங்க, அவன் செய்யாதன கூட செய்யலான்னு சொல்லுவாங்க. எல்லாம் உட்காந்து இடத்துல போனோம். அவங்கள மாதிரி எல்லாம் நம்ப முடியாது. கடவுளே அவ்வளவு வேலைக்கு பண்ண மாட்டாங்க, அவ்வளவு மகான்கள் பண்றாங்க. கடவுளுங்க பிறப்பு இறப்பு அதுக்கு என்னமோ அது கொடுத்து அனுப்பிச்சிடறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இடையில வர துன்பங்கள் இன்பங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் மகான்கள் ரிஷிகள் தீர்வு கொண்டுருவாங்க. இந்த கிரகங்கள் அடிப்படையில் வர பிரச்சனைகள்லாம் அவங்க தான் பார்க்கலாம். அது மாதிரி இந்த ரமண ரிஷியர் நான் உணர்ந்தேன், அந்த ஆசனத்துல உணர்ந்தேன். நான் அது எப்படி சொல்றது அப்படின்ட்டு எனக்கு சரியா தெரியல. அது அவ்வளோ எப்படி சொல்றது, மனம் உடல் பார்வை சுவை வாசனை எல்லாமே நான் உணர்ந்தேன். ஆனா உணர்ந்தேன், எனக்கு தகுந்த ஆளுகிட்ட நான் பரிமாறத்துக்கோ பகிர்ந்துக்கிறதுக்கோ ஆள் கிடையாது. எங்கட சாதாரண ஆளுங்க அப்படி வந்தாங்க போனாங்க அப்படின்னு, அதனால பகிர முடியல. இப்பதான் இந்த வீடியோல நான் சொல்றேன், இதை நான் உணர்ந்துதான் நான் இன்னைக்கு தான் சொல்றேன், இப்படிதான் உணர்ந்தேன். ஏன்னா நான் கூட சூழல் இந்த சித்திரங்க நிறைய மறைச்சிட்டாங்க, சொல்லாம போயிட்டாங்க, சுயலால் மறந்தக்காரன் அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா அது ஏன் மறைச்சாங்க எப்படி மறைச்சு இப்ப இங்க நான் அந்த நிலையை
அந்த பாதையில போய் அந்த ஒரு நிலைக்கு வரும்போது தான் எனக்கு தெரியுது ஏன் மறைச்சாங்க போனான்னு. ஏன்னா மனிதனை தான் நீங்க நம்பி எதுவுமே டக்குன்னு பண்ணிட முடியாது. மனிதன் வந்து ஒரு இதுக்கு அடிமை ஆயிட்டான், அந்த பூமியில வாழ்றதுக்கு அடிமை ஆயிட்டான். அவன் எதையுமே செய்வான் அதை சாதிக்கிறதுக்கு, தன்னுடைய போலி கௌரவத்துக்கு சுயநலத்துக்கு எதையும் கடந்து போயிடுவான். குரு கொடுத்த வாக்கா இருந்தாலும் சரி, குருக்கு செய்ய வேண்டிய பணியா இருந்தாலும் சரி, அவனுக்கு அதெல்லாம் பெருசு விஷயம் தீக்கு போட்டு போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு குணங்கள் மனிதர்கள் இருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டா வச்சுக்கணும். ரெண்டாவது மனிதர்கள் வந்து மகான்கள் வந்து சில மனிதர்கள் எதுக்கு சித்து வேலை எல்லாம் காட்டுறாங்கன்னா, மக்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு சில சித்து வேலை காட்டுறாங்க. இந்த சித்து வேலை மாயஜாலம் சில விஷயம் எல்லாம் காட்டுறாங்க. ஏன் காட்டா அப்பதான் மக்கள் வரணும். மக்கள் வரும்போது சில கருத்துக்களை சொல்லும் போது வெளியே பரவும். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல இதெல்லாம் போட்டு பரவுது. அப்பெல்லாம் எப்படி பரவும்? இப்ப ரமணர்லாம் இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு, எப்படி போச்சு இந்த தகவல், எப்படி போச்சு? இன்னைக்கு ஒரு செகண்ட், இப்ப நான் வீடியோ எடுத்து போட்டு செகண்ட் உலகம் ஃபுல்லா போயிடும். அன்னைக்கு எப்படி போவோம்? அப்போ அந்த மக்களை இப்படி வர மக்கள் கிட்ட சில விசித்திரமான விஷயங்களை, சில அதிசயங்களை செஞ்சு காட்டி, அது அதிசயம் செஞ்சுதான் மக்கள் வெளியே போய் பரப்பான். அப்போ இங்க ஒருத்தர் இருக்காரு, அவரு இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இந்த லிங்கம் வர வச்சாரு, பணம் வர வச்சாரு, அதை கொடுத்தாரு, மறைஞ்சிட்டா சொன்னா மக்கள் வருவாங்க. அப்ப மக்கள் வரும்போது அவங்கள நல்ல எண்ணத்தை நல்ல வழியில பாதையில அவங்கள வந்து கூட்டம் போறதுக்கு இப்படி வர வச்சு அவங்களை நல்ல போதனைகள் செய்து மனிதனா நீ வாழ்றதுக்கான என்ன வழியோ அதை வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றது. தப்பா பண்ணணும் கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்கு? எதுவுமே வேணான்ற அளவுக்கு சித்து வேலை பண்ணி மாயஜாலம் பண்ணி உங்கள்கிட்ட சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க? ஒண்ணும் கிடையாது. இதுக்குதான் மக்களை வழி நடத்துறது தான். எப்படி மாடு ஆடு மேய்க்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணுமோ அது மாதிரி மனிதர்களை மேய்க்கிறதுக்கு மகான்கள் தேவை. இல்லைன்னா இவன் கண்ட்ரோல் இருக்க மாட்டான். மாடாது சொன்னா கேட்கும், 2 அடிப்படை. மனுஷன் கேட்க மாட்டான். அப்போ மனிதன் கேட்கற மாதிரி பண்ணணும். கடவுள் உள்ளதான் இருக்காரா, உன் கூட தான் இருக்கான்னு ஏடா தேடுறான்னா நம்மளை பார்த்து சிரிப்பான். ஆனா ஆன்மீகத்துல ஒன்று தெரியும், ஆமாண்டா நம்ம கூட தானே இருக்கான், நம்ம உள்ளதான் இருக்கிறான், இவங்களும் சித்தமார்கள், இவங்களும் குருமார்கள், மகான்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள சுத்தி நிற்பாங்க. இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடி குரு உட்கார்ந்து பேரு சராசரி உனக்கு ஈக்குவலா பேசுவாரு. சாதாரண மனுஷனா பேசுவாரு, அசிங்கமா பேசுவாரு. சாதாரண மனுஷன் எப்படிதான் பேசுவாரு, அதை நீ உணரவே முடியாது. நீ கேர்லெஸ் ஒத்தி தள்ளிட்டு போயிடுவேன். அப்போ நீ வந்து இழந்துட்டேன்னு அர்த்தம். அது பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல நீ ஏன் இயல்பு அப்படி. ஆடு மேய்க்கிறவங்க கூட ஞானம் அடைஞ்சிடறான், கக்கூஸ் கழுவரம் ஞானம் அடைஞ்சிடறான், சமையல்காரன் ஞானம் அடைஞ்சிடறான். எப்படி ஞானம் அடைக்கிறான்? அது ஒரு விஷயத்துல அதுவே மனசுல தொடர்ந்து ஓடிக்குது. அதான் ஞானம் அடையிறது, ஞானம் அடைகிறது. நீ ஏன் அடைய மாட்டேன்ற? மக்கள் ஏன் அது ஆக மாட்டேறான்னா இவனுக்கு நம்பிக்கை கிடையாது, இவன் மேலேயும் இவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால அப்படி நினைக்கிறாங்க. ஆனால மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால மகான் கிட்ட குரு கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன சைலண்டா நீங்க மௌனமா இருக்கணும். அந்த மௌனமா இருக்கதான் அவங்க பேச 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 அந்த வாயிலிருந்து அந்த ஒலி வர 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 அது நம்ம மேல பட 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 உள்ள போப்போம். நான் அப்புறம் அவரு நீ ஆயிடுவேன், நீ அவரு ஆயிடுவேன். இப்படி அவர் குரு வந்து உன்னை வந்து அவர் ஆக்குறதுக்கு அந்த வேலை பாக்குறாரு. வேற அப்பதான் நீ சொன்ன பேச்சு கேட்க முடியும், எல்லாமே கரெக்டா போடும். நீ ஒரு பாதில் அவரு ஒரு பாய் இருந்தா அப்ப எப்படி வேலைக்கு ஆகுதுல்ல? அது மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் காணப்ப வருஷம் கணக்கில் நீங்க பேசலாம், மனிதனை வந்து இது மாதிரி பேசலாம். அது மாதிரி இன்னைக்கு ரமண ரிஷியரை பத்தி பேசுறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல அவரை பத்தி நான் பேசுறது. அவரை பத்தி நான் இப்ப பேசும்போதெல்லாம் எனக்கு எண்ணம் ஃபுல்லா அவரோட கண்ணுக்கு அவரோட போட்டோ அவர் போனதும் வந்து அதுதான் எனக்கு போதும். இது உங்கள்கிட்ட தகவல் சில விஷயங்கள் சொல்ல முடியாத அளவு கூட எனக்கு அது ஒரு தடங்களாக தான் இருக்குது. அப்படி இருக்கு. ஏன்னா அது ஒரு இன்பம். அது நினைக்கும் போது அவங்கள நினைக்கும் போதே இன்பம் வந்துடும். அது யாரோ இன்னும் தெரியலன்னா போதும், இப்படி ஒரு மகானா அப்படி வாழ்ந்தாரா, இத்தனை வருஷம் வாழ்ந்தாரா, இப்படி வாழ்ந்தாரா, இவ்வளவு கஷ்டப்பட்டாரா, இவ்வளவு உழைச்சாரா, இவ்வளவு நாள் மௌனமா இருந்திருக்காரு, இதுதான் சாப்பிட்டுருக்காரு, இப்படிதான் வாழ்ந்திருக்காரு, ஏன் வாழ்ந்தாரு, எதுக்கு வாழ்ந்தாரு, ஏன் பிறந்தாரு, ஏன் வந்தாரு, இப்படிதான் யோசிக்கும் போது நம்மளாம் என்ன ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி வரும்போது அந்த ஆத்மா சந்தோஷம், அந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும். அந்த சந்தோஷம், ஆத்மா சந்தோஷம் வெளிப்படுத்த தெரியாது. எவன் ஒருத்தன் ஆத்மாவை வந்து சுத்தமான பரிசுத்தமான ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சி அடைஞ்சானா அன்னைக்கு அவன் ஞானம் அடைச்சிட்டான். அவ்வளவுதான் மேட்டர், வேற ஒண்ணும் இல்லை. இன்ப நிலைக்கு போயிட்டானா அப்புறம் இதெல்லாம் துன்ப நிலையெல்லாம் ஓடி போடும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கத்துல எல்லாம் உடல்லாம் மாறி போய் ரொம்ப சந்தோஷமானாலும் ஹார்ட் அட்டாக் வருது. அப்படி இருக்குது. அதனால அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். அடுத்த வீடியோல வேற யாரை பத்தி பேசுவோம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நீங்க சாமியை பத்தி நிறைய தெரிஞ்சீங்கன்னா யூடியூப்ல நிறைய சொல்லியிருக்காங்க, என்னோட அருமையா சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு அப்படிலாம் பேச தெரியாது.
அவங்களும் வந்து எழுத்தாளராக இருப்பாங்க, இல்லை ஒரு பத்திரிகை நடத்துகிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஒரு கவிஞராக இருப்பாங்க, அறிஞராக இருப்பார், எழுத்தாளராக இருப்பாங்க. அவங்களாம் கரெக்டாக பாயிண்ட் பேசுவாங்க. நம்மளுக்கு என்னோட அனுபவங்களை நான் உங்களுக்கு எளிமையாக நான் சொல்லணும், அவ்வளோதான். எனக்கு தெரியும் ஒரிஜினாலிட்டி என்ன ஒரு நிதர்சனம், அதை நம்ம பேசணும், அவ்வளோதான். அது நல்லதோ கெட்டதோ மக்கள் முடிவு பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா என்னோட ஆத்மால என் மனசுல வந்து எந்த ஒரு சின்ன ஒரு கடுகளவும் ஒரு தவறு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுவே இறைவனுடைய செல்றதுக்கான பாதையை நான் நினைக்கிறேன். அதை நீங்க முடிவு பண்ணி. நன்றி, வணக்கம்.